வணக்கம் மாணவர்களே. நான் இப்பொழுது எடுக்க போவது திருக்குறள் கதைகள். 4th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் திருக்குறள் கதைகள் உங்களுக்கு நான் நடத்தியிருக்கேன். திருக்குறள் கதைகளில் பொறுமையும் பொறுப்போம், மெய்ப்பொருள் காண்போம், குற்றமும் குறையும், இந்த 3 குறளுக்குடைய பொருளும் உங்களுக்கு விளக்கம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த குறளில் உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? புக்கில் பேஜ் நம்பர் 42 புக்கில் பேஜ் நம்பர் 42. சரிங்களா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பொறை என்பதன் பொருள் 1. பொறை அப்படின்றது பொறுமை. பொறை என்பதன் பொருள் விடை பொறுமை. நிறையுடைமை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிறை கூட்டல் உடைமை. நிறையுடைமை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிறை கூட்டல் உடைமை. மூன்றாவது, மெய் கூட்டல் பொருள் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது மெய்ப்பொருள். மெய் கூட்டல் பொருள் பொருள் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது விடை மெய்ப்பொருள். மாணவர்களே, நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வினாவிடை, பொறுத்துக, சரியான சொல்லை தெரிவு செய்வோமா, எல்லாமே நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதிக்கணும். சரிங்களா? கிளாஸ் ஒர்க்கை எழுதி நீங்கள் ஸ்கூலில் எடுத்துகிட்டு சைன் வாங்கிட்டு போங்க, கரெக்ஷன் பண்ணிட்டு போங்க. சரிங்களா?
இந்த ஆஃபலி எக்ஸாமுக்கு அப்புறம் எந்தெந்த லெசன்ஸ்லாம் நான் நடத்தியிருக்கணும், செகண்ட் லெசன்லேருந்து நடத்தியிருப்பேன். அந்த செகண்ட் லெசன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிளாஸ் ஒர்க்கில் எழுதணும். எப்போதும் எழுதுவீங்க இல்லையா, சரியான சொல்லை தெரிவு செய்வோமா, அதுக்கப்புறம் பொறுத்துக, ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா இறுதியாக என்ன எழுதுவீங்க, வினாவிடை எழுதுவீங்க இல்லையா, அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும், கிளாஸ் ஒர்க்லேயும் எழுதணும். கிளாஸ் ஒர்க்கில் சரியான சொல்லை தெரிவு செய்வோமா, பொறுத்துக்க இருந்தால் பொறுத்துக்க, கோடிட்ட இருந்தால் கோடிட்ட இடம், நான் என்னெல்லாம் எழுதி போட்டிருக்கணும், இது ஆஃபல் எக்ஸாமுக்கு அப்புறமா என்னெல்லாம் எழுதி போட்டிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதி எடுத்துகிட்டு வந்து இங்கே கரெக்ஷன் வாங்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு லெசன் நான் முடிஞ்ச உடனே அந்த லெசனுக்கு இப்போ இல்லை தேர்ட் டேர்மில் ஒரு லெசன் முடிச்சதுக்கப்புறமா ஸ்லிப் டெஸ்ட்டு கொடுப்பேன், அதையும் நீங்கள் எழுதிட்டு வரணும். சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் இதை எழுதிக்கோங்க. கிளாஸ் ஒர்க் எடுத்து எழுதி கிளாஸ் ஒர்க் எடுத்துகிட்டு வந்து சைன் வாங்கிக்கோங்க. 4வது வெகுளாமை. இச்சொல்லின் பொருள் சினம் கொள்ளாமை. வெகுளாமை வெகுளாமை இச்சொல்லின் பொருள் இச்சொல்லின் பொருள் வெகுளாமை அப்படின்னா சினம் கொள்ளாமை. சினம் அப்படின்றது கோபம். சரிங்களா? யாராவது நம்மக்கிட்ட கோபம் வர மாதிரி பேசுனாங்கன்னா நம்ம கோவப்படாமல் அமைதியாக வந்து பொருள் கூறணும். சரிங்களா? அதுதான் கோபம். சினம் கொள்ளாமை. எந்த நேரமும் வந்து கோபமாக இருக்கக்கூடாது. சரிங்களா? வெகுளாமைனா சினம் கொள்ளாமை. சினம் அப்படின்னா கோபம். 5வது போற்றி ஒழுகப்படும் பண்பு பொறையுடைமை. பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பண்பு பொறையுடைமை. பொறையுடைமை அப்படின்னா பொறுமையுடைமை, பொறுமையா இருக்கிறது. சரிங்களா? ஐந்தாவது போற்றி போற்றி ஒழுகப்படும். போற்றி ஒழுகப்படும் பண்பு. போற்றி எல்லாராலையும் போற்றி சொல்றது எது, பொறுமையா இருக்கிறது தான். பொறுமையா இருந்தாதான் எல்லாமே தெளிவா செய்ய முடியும். சரிங்களா? போற்றி ஒழுகப்படும் பண்பு எது, பொறையுடைமை. பொறையுடைமை. பொறையுடைமை அப்படின்னா என்னது, பொறுமையா இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது எழுதிட்டீங்களா? இத சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 1 பொறை என்பதன் பொருள் பொறுமை. நிறையுடைமை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிறை கூட்டல் உடைமை. மெய் கூட்டல் பொருள் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது மெய்ப்பொருள். இப்போ சேர்த்து எழுதியிருக்கோம் அதில். சரிங்களா? வெகுளாமை இச்சொல்லின் பொருள் சினம் கொள்ளாமை. சினம் கொள்ளாமை அப்படின்னா கோபம் கொள்ளாமை. போற்றி ஒழுகப்படும் பண்பு பொறையுடைமை. எல்லோராலும் போற்றி ஒழுகப்படுற பண்பு, எல்லோராலும் போற்றி சொல்ற பண்பு எது அப்படின்னா பொறையுடைமை. பொறையுடைமை அப்படின்றது பொறுமையுடைமை, பொறுமையா இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது வினாவிற்கு விடையளிக்க. வினாவிடை உங்களுக்கு நான் எழுதி போடுறேன், எழுதிக்கோங்க. வினாவிடையை கூட நான் உங்களுக்கு அப்புறமா எழுதி போடுறேன். இப்போ வந்து பொறுத்துகை எழுதி போடுறேன். பொறுத்துகை எழுதிக்கோங்க. நோட்டில் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதணும் நீங்கள். அப்போ எழுதும் போது ஒன் வேர்டு ஆன்சர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அப்புறமா நீங்கள் கடைசியாக வினாவிடை எழுதிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு பொறுத்துகை எழுதி போடுறேன். இரண்டாவது பொறுத்துக.
பொறை. பொறை அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு? பொறுமை. பொறுமை. இரண்டாவது மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் அப்படின்னா மெய் அப்படின்னா உண்மை. மெய்ப்பொருள் அப்படின்னா உண்மை பொருள். மெய்ப்பொருள். உண்மை பொருள். காவாக்கால். காவாக்கால் அப்படின்னா காக்கா விட்டால். காவாக்கால் காக்கா விட்டால். சோகாப்பர். சோகாப்பர் அப்படின்னா துன்பப்படுவர். துன்பப்படுவர். சொல்லிழுக்கு. சொல் குற்றம். சொல்லிழுக்கு. சொல் குற்றம். சொல் குற்றம். சொல் குற்றம். சரிங்களா? பொறை பொறுமை, மெய்ப்பொருள் உண்மை பொருள், காவாக்கால் காக்காவிட்டால், சோகாப்பர் துன்பப்படுவர், சொல்லிழுக்கு சொல் குற்றம். அடுத்தது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து தொடரை நிரப்புக. கோடிட்ட இடம். சரிங்களா? இது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து தொடரை நிரப்புக. பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து தொடரை நிரப்புக. சரிங்களா? 1 ஆய்வகம். ஆய்வகம் அப்படின்றது லேப். சரிங்களா? ஆய்வகம் டேஷில் டேஷ் இருந்தது. எங்க இருந்தது? இங்க வந்து ஒரே ப்ரொனவுன்சியேஷன், அதாவது ஒரே சொல்ற மாதிரி இருக்கு. ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு. மேல் தளத்தில். சரிங்களா? அது வந்து ஆனால் வேற எழுத்துகள் வந்து இங்கே உச்சரிப்பு வந்து ஒரே மாதிரியா இருக்கு. ஆனால் வந்து எழுத்து எப்படி மாறுது? எழுத்து மட்டும் மாறி போகுது. பெரிய லா வருது, சின்ன லா இருக்கு. இதில் வந்து கரெக்டானது எதுன்னு பார்த்து நம்ம போடணும். சரிங்களா? ஆய்வகம் டேஷ் இருந்தது. மேல் தளத்தில். இருந்தது. நான் உங்களுக்கு விடையை மட்டும்தான் எழுதியிருக்கேன். நீங்கள் புக்கில் எழுதிக்கோங்க. நோட்டில் எழுதும் போது விடையை மட்டும் எழுதிக்கோங்க. ஆய்வகம் மேல் தளத்தில் இருந்தது. இந்த ல அப்படின்ற பெரிய ல வரும். சரிங்களா? இரண்டாவது
வழியில் டேஷ் ஒன்று வந்தது. வழியில் என்னது? குறுக்கு பாதை ஒன்று வந்தது. குறுக்கு அப்படின்றது 2 ரூ வருது. சின்ன ரூவும் வருது, பெரிய ரூவும் வருது. இங்கே நம்ம எழுத போகிறது என்னன்னா பெரிய ரூ தான் போட்டு எழுதணும். அதுதான் சரியான விடை. வழியில் குறுக்கு பாதை, இந்த ரூ தான் பெரிய ரூ தான் வரணும். குறுக்கு பாதை ஒன்று வந்தது. மூன்றாவது, உனக்கு காரணம் டேஷ் புரியவில்லையா? அந்த ரீ வந்து பெரிய ரீயும் வந்திருக்கு, சின்ன ரீயும் வந்திருக்கு. இதில் சரியான விடை எது அப்படின்னா சின்ன ரீ தான் போடணும். சரிங்களா? புரியவில்லையா? உனக்கு காரணம் காரணம் புரியவில்லையா? புரியவில்லையா சின்னரி போடணும். சரிங்களா? அடுத்தது 4வது, எடிசன் மின் டேஷ் உருவாக்கினார். விளக்கு, இதில் வந்து ல வந்து பெரிய லாவும் வந்திருக்கு, சின்ன லாவும் வந்திருக்கு. நீங்கள் போட வேண்டியது பெரிய லா தான் போடணும். விளக்கு, அதுதான் இதுக்கு சரியான விடை. எடிசன் மின் விளக்கு விளக்கு மின் விளக்கு உருவாக்கினார். எடிசன் மின் விளக்கு உருவாக்கினார். 5வது, குற்றம் டேஷ் யாரிடம்தான் இல்லை. குற்றம் குறை. குறை அப்படின்றது 2 சின்ன ரையும் வந்திருக்கு, பெரிய ரையும் வந்திருக்கு. நீங்கள் போட வேண்டியது பெரிய ரை தான் போடணும். சின்ன ரை போட்டால் அது வந்து குறைக்கிறது, நாய் குறைக்குள்ளையே அது அந்த ரைக்குள்ளது. குறை அப்படின்றது குறை சொல்கிறோம், இந்த குறை சொல்கிறாங்க, அந்த குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குறை ரை பெரிய ரை வரும். சரிங்களா? குற்றம் குறை. குறை அப்படின்றது தப்பு சொல்கிறது. குறை, குற்றம் குறை. யாரிடம்தான் இல்லை. யாரிடம்தான் இல்லை. இல்லை. சரிங்களா? குற்றம் குறை யாரிடம்தான் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது, மொழியோடு விளையாடு. பேஜ் நம்பர் 44. பொருத்தமான வினா சொல்லை எடுத்து வினா தொடரை முழுமையாக்குக. இங்கே வினாவிற்குரிய வார்த்தைகள் வந்து போட்டிருக்காங்க. இங்கே யாது, யாவை, எங்கு, எது, எப்படி, என்ன, யார், யாருடைய அப்படின்றதெல்லாம் வினாவுக்குரிய சொற்கள். சரிங்களா? எந்தெந்த வினாவுக்குடைய எந்தெந்த அந்த விடை வந்து அந்தந்த சொல்லு வந்து பொருந்தி இருக்கோ அதை கரெக்டாக நம்ம போடணும். முதல் ஒன்று பாருங்க, உன்னுடைய ஊரின் பெயர் எதுன்னு கேட்போம். இல்லை என்ன, உன்னுடைய ஊரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்போம். உனக்கு பிடித்த வண்ணம் என்னன்னு சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியாது. எது? நீ பள்ளிக்கு டேஷ் வருகிறாய். எப்படி வருகிறாய்? உன்னுடைய நண்பன் டேஷ் யார். உன்னுடைய நண்பன் யார் அப்படின்றது தான் நம்ம கேட்போம். இந்த வினாவிற்குரிய சொற்களை கரெக்டாக அந்தந்த டேஷஸில் எடுத்து எழுதணும். எழுதலாங்களா? பேஜ் நம்பர் 44.
ஒரு மொழியோடு விளையாடு. பொருத்தமான வினா சொல்லை எடுத்து வினா தொடரை முழுமையாக்குக. 1. உன்னுடைய ஊரின் பெயர். உன்னுடைய ஊரின் ஊரின் பெயர். பெயர் என்ன? என்ன வினாக்குறி. சரிங்களா? இது 2வது. உனக்கு பிடித்த வண்ணம். உனக்கு பிடித்த பிடித்த வண்ணம். வண்ணம் எது? ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வரிசைலாம் 1 by 1 நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிக்கணும். சரிங்களா? புக்லேயும் எழுதிக்கோங்க. புக் இருக்கிறவங்க புக்லேயும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நோட்லேயும் அதோட சேர்த்து கிளாஸ் ஒர்க்கும் நீங்கள் எழுதணும். சரிங்களா? 3வது. நீ பள்ளிக்கு டேஷ் வருகிறாய். எப்படி? நீ பள்ளிக்கு பள்ளிக்கு விடை வந்து எப்படி? பாடி. எப்படி? வருகிறாய். வருகிறாய். 4. உன்னுடைய நண்பன் டேஷ் யார்? உன்னுடைய நண்பன். என் நண்பன் யார்? யார் வினாக்குறி. சரிங்களா? அடுத்தது 5வது. கோடை விடுமுறைக்கு டேஷ் சென்றாய். கோடை விடுமுறைக்கு எங்கு சென்றாய்? எங்கு. எங்கு. கோடை. கோடை விடுமுறைக்கு. கோடை விடுமுறைக்கு எங்கு சென்றாய்? எங்கு சென்றாய்? வினாக்குறி. சரிங்களா? அடுத்தது 6வது. மெய்ப்பொருள் என்பதன் பொருள் யாது? மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்பதன் என்பதன் பொருள் பொருள் யாது? அடுத்தது 7வது. குறில் எழுத்துகள் யாவை? குறில் 7 குறில் எழுத்துகள் யாவை? சாருமதி டேஷ் வீட்டிற்கு சென்றாள். யாருடைய வீட்டிற்கு சென்றாள்? சாருமதி.
சாருமதி சாருமதி. யாருடைய வீட்டிற்கு சென்றாள். வீட்டிற்கு சென்றாள். சாருமதி யாருடைய வீட்டிற்கு சென்றாள். அடுத்தது நமக்கு தேவையான பண்புகளை தேர்ந்தெடுப்போமா. இந்த பாக்ஸ் உள்ள என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய சொல்லு கொடுத்துருக்காங்க சரிங்களா, எழுத்து கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துலேருந்து ஒரு பண்பாக எடுத்து எழுதணும் சரிங்களா. மொழியோடு அடுத்தது நமக்கு தேவையான பண்புகளை தேர்ந்தெடுப்போமா. நமக்கு தேவையான பண்புகளை தேர்ந்தெடுப்போமா. ஓகேங்களா. லா கை வா மை இந்த எழுத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்தை நீங்கள் கரெக்டாக எடுத்து நமக்கு தேவையான என்ன பண்போ அதை மட்டும் எடுத்து எழுதணும் சரிங்களா. முதல் ஒன்றாவது பண்பு அன்பு. அன்பு எங்கே இருக்கு, இங்கே இருக்கு பாருங்க, அன்பு சரிங்களா. அடுத்தது இரண்டாவது பண்பு அடக்கம். இங்கே இருக்கு பாருங்க, இரண்டாவது பண்பு அடக்கம். அடக்கம். அடுத்தது மூன்றாவது பண்பு ஒழுக்கம். ஒழுக்கம் எங்க இருக்கு பாருங்க, இப்படி வருது ஒழுக்கம். ஒழுக்கம். நான்காவது பண்பு ஈகை. ஈகை சரிங்களா. அடுத்தது ஐந்தாவது பண்பு பொய்மை. பொய்மை எங்க இருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். பொய்மை. பொய்மை வாய்மை.
பொய்மை வரல, வாய்மை தான் வந்திருக்கு. வாய்மை, வாய்மை, வாய்மை. ஐந்தாவது வாய்மை, பொய் சொல்லக்கூடாது, வாய்மை தான் பேசணும். சரிங்களா? ஐந்தாவது வாய்மை. 6 செய் நன்றி. செய் இன்றி, செய் நன்றி. செய் நன்றி. அடுத்து 7வது அறிவு. அறிவு, அறிவு. சரிங்களா? 7 அறிவு. எழுதியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்களா? இது என்னென்ன பண்பு அப்படிலாம் நமக்கு தேவை அப்படின்றத பார்த்துட்டிங்களா? முதல் ஒன்று அன்பு, இரண்டாவது ஒன்று அடக்கம். அன்பு, அடக்கம், ஒழுக்கம், ஈகை, வாய்மை, செய் நன்றி, அறிவு. இந்த பண்பு எல்லாமே நமக்கு தேவை. சரிங்களா? அடுத்தது வினாவிடை. வினாவிடை பார்க்கலாங்களா? பொறையுடைமை எப்போது போற்றப்படும்? நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். அப்போது பொறையுடைமை போற்றப்படும். சரி, நன்றி மாணவர்களே. நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு வினாவிடை எழுதி போடுறேன். சரிங்களா?